அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த ஹாஸ்ட் கண்ட்ரி ஆஃப் விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விமென்ஸ் T20 ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா UAE-ல நடக்குது. சரியா? அடுத்தது, த ஸ்கீம் டு கம்ப்ளீட்லி மெக்கனைஸ் கிளீனிங் ஆஃப் சர்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ட்ரைனேஜ் கிளீனிங் இது எல்லாமே கம்ப்ளீட்டா மெக்கனைஸ் பண்றதுக்கான ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமஸ்தே அப்படின்னு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதான். ஸோ அகைன் பார்த்தோம்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதான் இந்த நமஸ்தே அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம். சரியா? அடுத்தது, த ஸ்கீம் தார்த்தி அப ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜன்ஜாத்தியா அப்படின்னா நமக்கு ட்ரைபல்ஸ். ஓகேவா? ஸோ ஜன்ஜாத்தியா அப்படிங்கிற டேர்மே நமக்கு ட்ரைபல்ஸ் தான். கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா இட் இஸ் அ பேக்கேஜ். சரியா? இந்த ஸ்கீமுக்கு கீழே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைபல் பீப்புளுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 இன்டர்வென்ஷன்ஸ், அதாவது ஸ்கீம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி லாங்குவேஜஸ் இன் இந்தியா ஹாவ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 2004ல பார்த்தோம்னா தமிழ், அடுத்ததா பார்த்தோம்னா செகண்ட் பார்த்தோம்னா நமக்கு 2005ல வந்து சான்ஸ்கிரிட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் 2008ல 2 லாங்குவேஜஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னடா அண்ட் தென் தெலுங்கு, இந்த 2 லாங்குவேஜஸ்க்கும் கொடுத்திருப்பாங்க. 2013ல பார்த்தோம்னா மலையாளம், 2014ல பார்த்தோம்னா நமக்கு ஒடியா. ஸோ 1 2 3 4 5 6 இது வரைக்கும் 6 லாங்குவேஜஸா இருந்துச்சு. நேத்து ஒரு 5 லாங்குவேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாலி, அடுத்தது பிராகிருத், அடுத்தது அசாமீஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெங்காலி, கடைசியா பார்த்தோம்னா மராத்தி. ஓகே, ஸோ டோட்டலி பார்த்தோம்னா 11 லாங்குவேஜஸ்க்கு வந்து நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? லாஸ்டா, which among the following will represent India in energy efficiency hub? இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ஹப் அப்படிங்கிறது 2020ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் பாடி. இதில் பார்த்தோம்னா பிரைவேட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க, இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க. எனர்ஜி எஃபிஷியன்சிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹப் தான் இவங்க. சரியா? ஸோ இதுல இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இவங்க தான் இருக்க போறாங்க. சரியா? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இவங்க தான் வந்து இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்க போறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.